போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மகிஷாசுரனோட இறப்புக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி மகிஷாசுரனோட சகோதரியான மகிஷமுகி வந்து சுக்கராச்சாரியர் சொன்ன விஷயத்தை கேட்டு அவங்க பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணாங்க. பிரம்மன் கிட்ட இருந்து விசித்திரமான பல வரங்களையும் வாங்கினாங்க. அந்த வரத்தின் பலனால அவங்க மிகப்பெரிய மகிஷி படையை உருவாக்கி அவங்க நேராக தேவலோகத்தை கைப்பற்றவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தேவலோகத்தின் ஏகாதிபத்திய அரசியா அவங்க பதவியேற்கவும் செஞ்சாங்க. தேவலோகத்தை மகிஷி கைப்பற்றினதுக்கு அப்புறம் தேவேந்திரன் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா இது, இப்போதான் வந்து நம்ம மகிஷாசுரன் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா இப்போ அவங்களோட சகோதரியான மகிஷி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நேராக அவர் குருவான பிரகஸ்பதிட்டு போய் கேட்குறாரு. அவர் பிரகஸ்பதி மகிஷி வந்து சாதாரண ஆள் கிடையாது, பிரம்மன் கிட்ட இருந்து விசித்திரமான வரங்கள் வாங்கியிருக்காங்க. அது என்ன வரம்னு தெரிஞ்சாதான் நம்ம மகிஷி வந்து எப்படி அழிக்குதுன்னு தெரியும். அதனால நம்ம நேராக சத்தியலோகம் போய் பிரம்மதேவன் கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியலோகம் போறாங்க. தேவர்களோட சேர்ந்து தேவேந்திரனும் தேவகுருவான பிரகஸ்பதியும் நேராக சத்தியலோகம் போய் பிரம்மதேவனை பார்க்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் கிட்ட அவங்க மகிஷினால ஏற்பட்ட கொடுமைகளையும் கஷ்டத்தையும் எடுத்து சொல்றாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்றாரு, மகிஷிக்கு இவ்வளோ சக்திகள் வந்தது காரணம் வந்து அவங்க வாங்கின வரம் தான். அந்த வரத்தின் பலனால தான் வந்து இன்னைக்கு தேவலோக அரசியா மகிஷி ஆட்சி சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முடிவு வரணும் அப்படின்னா நம்ம நேராக கைலாயம் போய் சிவபெருமானை பார்க்கணும். அதுக்கப்புறம் சிவபெருமானை அழைச்சிட்டு நம்ம வைகுண்டம் போகணும். ஏன்னா இது நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது, இது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் வந்து இதுக்கு எப்படி முடிவு கொண்டு வரணும்னு தெரியும். அதனால நம்ம நேராக கைலாயம் போய் சிவபெருமானை அழைச்சிட்டு வைகுண்டம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கைலாயம் கிளம்பவும் செய்கிறாங்க. இப்படி தேவர்களையும் தேவேந்திரனையும் தேவகுருவான பிரகஸ்பதியும் அழைச்சிக்கிட்டு பிரம்மதேவன் கைலாயம் போகிறாரு. கைலாயம் போய் சிவபெருமானை அழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வைகுண்டம் போவாங்களா? வைகுண்டம் போனதுக்கப்புறம் சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து இந்த மகிஷிக்கு வந்து ஒரு முடிவு கட்டுவாங்களா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேவலோகத்தை மகிஷமுகி கைப்பற்றினதுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இது, நம்ம இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம தேவலோகத்தை இழந்துட்டு இப்படி வாழ்றதுக்கு வழி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க முடிச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் தேவேந்திரன் வந்து அவங்க தேவகுருவான பிரகஸ்பதியிட்ட போய் கேட்குறாரு, எதனால் மகிஷமுகிக்கு இவ்வளோ சக்திகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. தேவேந்திரன் கிட்ட பிரகஸ்பதி வந்து மகிஷமுகியோட பூர்வ ஜென்ம கதையை பற்றி சொல்கிறாரு. மகிஷமுகி வந்து தத்தாத்திரேயரோட மனைவியான லீலாவதியாக பிறந்தாங்க. அப்போ தத்தாத்திரேயர் கொடுத்த சாபத்தினால தான் இங்கே மகிஷமுகியாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் மகிஷமுகி இவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பிரம்மதேவன் இருந்து அவங்க வாங்கின வரத்தின் பலன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வரம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தேவேந்திரனும் தேவர்களும் சேர்ந்துக்கிட்டு பிரகஸ்பதி அழைச்சிக்கிட்டு நேராக சத்தியலோகம் போய் பிரம்மதேவனை பார்க்குறாங்க. அப்போ பிரம்மதேவனை பார்த்து அவங்க எல்லாருமே பணிவாக வணங்கிட்டு அவங்க கேட்குறாங்க, மகிஷினால் நாங்கள் ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவலோகத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க, நாங்கள் எப்படி இந்த மகிஷியோட கொடுமையிலிருந்து வெளியே வர்றது, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, மகிஷமுகிக்கு இவ்வளோ சக்திகள் வந்தது காரணம் வந்து அவங்க வாங்கின வரம் தான். அது ரொம்ப விசித்திரமான வரமாக இருக்குது. அந்த வரத்தால் அவங்களுக்கு அழிவு ஏற்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளால முடியாது, அது சிவபெருமானாலையும் விஷ்ணுவால் மட்டும்தான் முடியும். அதனால நம்ம எல்லாம் நேராக கைலாய மலைக்கு போய் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம சிவபெருமான்கிட்ட எடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவரோட உதவி கேட்டுட்டு அவர் அழைச்சிக்கிட்டு நேராக நம்ம வைகுண்டம் போகலாம். அப்போ மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பிரம்மதேவன் சொன்னதை கேட்டு தேவர்கள் எல்லாமே வந்து பிரம்மதேவனோட சேர்ந்து கைலாய மலைக்கு போகிறாங்க. அப்போ சிவபெருமானை பார்த்து பிரம்மதேவனும் தேவர்கள் எல்லாருமே வணங்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், மகிஷியோட காலம் அப்படிங்கிறது நெருங்கிட்டே வருது, அதனால் கண்டிப்பாக அவரை அழிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மதேவனும் தேவர்களை அழைச்சிக்கிட்டு மகாவிஷ்ணு பாகத்துக்கு வைகுண்டம் கிளம்புறாங்க. சிவபெருமானும் பிரம்மதேவனும் தேவர்களும் சூழ எல்லாருமே வந்து வைகுண்டத்துக்கு வராங்க. அப்போ வைகுண்டத்துக்கு வந்த உடனே மகாவிஷ்ணு எல்லாருமே வரவேற்கிறாங்க. என்ன விஷயம், எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, மகிஷியை பற்றி உங்களுக்கு தெரியாததா, மகிஷ் தேவர்களுக்கு ஒரு விடுவு காலம் கொடுக்கணும், அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு வந்து ஒரு சின்ன புன்முறுவலோட அவர் சொல்கிறாரு, மகிஷமுகியோட காலம் அப்படிங்கிறது முடிய போகுது, அதனால தான் வந்து நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக மகிஷமுகிக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மகிஷமுகி வந்து பூர்வ ஜென்மத்தில் லீலாவதியாக இருந்தது பற்றியும் அவர் தத்தாத்திரேயருக்கு மனைவியாக இருந்தது பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தத்தாத்திரேயர் கொடுத்த சாபத்தின் படி தான் அவங்க மகிஷமுகியாக பிறந்திருக்காங்க. அவங்க பூர்வ ஜென்மத்தில் அனுபவிக்காம விட்ட சில இன்பங்களை வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு தான் அவங்க பிறந்திருக்காங்க. அதனால் அதை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அழிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவர்களாக வந்து, சரி நீங்கள் வந்து லீலாவதிக்கோ இல்லை வந்து மகிஷமுகிக்கோ என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் எங்களுக்கு தேவலோகத்தை திரும்ப எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சரி நான் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திருக்கரங்களை எடுத்துகிட்டு போய் பிரம்மதேவன் கிட்டேயும் சிவபெருமான் கிட்டேயும் பக்கத்தில் போய் வைக்கிறாங்க.
வைக்கிறாங்க. வச்ச உடனே மும்மூர்த்திகளோட சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு உருவம் அப்படிங்கிறது உருவாகுது. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் உருவம் கொண்டு வந்த உடனே அவங்க மும்மூர்த்திகளை பார்த்து வணங்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, தத்தாத்திரேயரே, நீங்க பூர்வ ஜென்மத்தில் பூமியில பிறந்து லீலாவதி கணவராக இருந்தப்போ லீலாவதிக்கு நீங்க ஒரு சாபம் கொடுத்தீங்க. அந்த சமயத்தில் லீலாவதி உங்களுக்கு எதிர் சாபம் கொடுத்தாங்க. அந்த எதிர் சாபத்தினால நீங்க வந்து இன்னும் இருக்கீங்க. அதனால அந்த சாபத்தை முடிச்சுட்டு வரதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னதுன்னு சொல்லி தத்தாத்திரேயர் வந்து ரொம்ப பணிவா கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாங்க, பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு மனைவியா இருந்த லீலாவதி வந்து உங்க சாபத்தினால அவங்க அசுர குலத்துல மகிஷமுகியா பிறந்திருக்காங்க. அவங்க வந்து பிரம்மதேவன் இருந்து வரங்கிறதுனால அவங்க தேவலோகத்தையும் கைப்பற்றிட்டாங்க. தேவர்களுக்கு நிறைய கொடுமைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து போன ஜென்மத்தில் அவங்க உங்ககிட்ட அனுபவிக்காத சில இல்லற வாழ்க்கைகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும். அதனால தான் அவங்க மகிஷமுகியா அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சுந்தர மகிஷனை மாறி நேராக தேவலோகம் போங்க. தேவலோகம் போனீங்க அப்படின்னா உங்களை பார்த்த உடனே மகிஷமுகி காதல் அப்படிங்கிறது உருவெடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் 2 பேரும் காதல் பண்ணி திருமணம் பண்ணுங்கள். நீங்கள் மகிஷமுகியும் நீங்களும் வந்து பயங்கரமாக காதல் பண்ணிட்டு இருந்த சமயத்தில், உங்கள் காதலில் அவங்க மூழ்கி இருந்த சமயத்தில் நீங்கள் அவங்கள அழைச்சிக்கிட்டு நேராக பூலோகம் போயிடுங்க. அதுக்கப்புறம் தக்க சமயம் வரப்போ நாங்களே வந்து உங்களுக்கு மோட்சங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தைகளை கேட்ட தத்தாத்திரேயர் வந்து ரொம்ப பணிவாக வணங்கிட்டு அவங்க வந்து சுந்தர மகிஷனா உருவம் எடுத்துக்கிட்டு நேராக தேவலோகம் போகிறாங்க. தேவலோகம் போய் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா மகிஷி வந்து அங்கே தேவலோக அரசியாக அவங்க வந்து கம்பீரமாக அரியாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவலோகத்துக்கு போய் அந்த சுந்தர மகிஷி இருக்கக்கூடிய கோட்டையோட வாசல் நின்றுட்டு இவங்க ஒரு ஆண் எருமை கணக்கிறது போல் இவங்க கணக்க ஆரம்பித்தாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மகிழ்ச்சிகள்லாம் சுற்றி வர ஆரம்பித்தாங்க. என்னடா இது, எல்லா மகிழ்ச்சிகளையும் யாரையும் சுற்றி வராங்கன்னு சொல்லி இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆண் எருமை உருவம் கொண்ட ஒரு சுந்தர மகிஷன் அங்கே இருக்கார். அதை பார்த்த உடனே நம்ம மகிழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. இது வரைக்கும் இவ்வளோ அழகான ஒரு ஆண் மகிஷனை பார்த்ததே கிடையாது. அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கு வந்து கண்டவுடன் காதல் அப்படிங்கிறது ஏற்படுது. மகிழ்ச்சிக்கு காதல் ஏற்பட்ட மாதிரி அந்த சுந்தர மகிஷனுக்கும் மகிஷியை பார்த்த உடனே காதல் அப்படிங்கிறது உருவாகுது. 2 பேரும் காதல் வயப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்த சமயத்தில் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கவும் செய்கிறாங்க. இப்படி மகிஷமுகியும் சுந்தர மகிஷனும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க தேவலோகத்திலே ரொம்ப சந்தோஷமாக சுற்றி திரிஞ்சு வந்துட்டே இருக்காங்க. அவங்க காதலுக்கு அளவு இல்லாமல் அவங்க தேவலோகத்தை சுற்றி அவங்க காதல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேர் சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ரொம்ப இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருந்தாங்க. எப்படி அப்படின்னா லீலாவதி எப்படி தத்தாத்திரேயர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்து அவங்களுக்கு கிடைக்காம போச்சோ அது எல்லாத்தையுமே வட்டி முதலமாக வந்து இப்போ மகிஷமுகியாக இருந்து இந்த சுந்தர மகிஷன் கிட்ட அவங்க அனுபவிக்கவும் செய்கிறாங்க. இப்படி நாட்களும் வருடங்களும் வந்து ரொம்ப வேகமாக போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தேவர்களுமே வருத்தப்படுறாங்க. என்னடா இது, இந்த சுந்தர மகிஷன் வந்து மகிஷமுகியை வந்து காதல் பண்ணி திருமணம் பண்ணிவிட்டு அவங்க பூலோகத்துக்கு போவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தேவலோகத்திலே தங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு அவங்க மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இன்னும் வந்து அவங்களுக்கு சரியான நேரம். ஏன்னா மகிஷமுகி வந்து என்னென்ன ஆசைகள்லாம் வச்சுருக்காங்களோ அந்த ஆசைகள்லாம் அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, தக்க சமயம் வரப்போ கண்டிப்பாக சுந்தர மகிஷன் வந்து மகிஷமுகியை அழைச்சிக்கிட்டு பூலோகம் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தைகள் தேவர்கள்லாம் வந்து ஆறுதல் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகிஷமுகியும் மகிஷனும் வந்து பயங்கரமாக காதல் பண்ணிட்டு அவங்க மெய் மறந்து இருந்தாங்க. அப்போ தான் வந்து திடீர்னு அந்த சுந்தர மகிஷனுக்கு ஒரு ஞாபகம் அப்படிங்கிறது வருது. நம்மக்கிட்ட மகாவிஷ்ணு ஒரு கட்டளை என்ன அப்படின்னா இந்த மகிஷமுகியை திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம பூலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை மறந்துட்டு இந்த மகிஷி மேலே இருக்கக்கூடிய காதலில் நம்ம மகிஷி பின்னாடியே சுற்றிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவர் மகிஷி கிட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு தேவலோகம் அப்படிங்கிறது ரொம்ப சலிப்பு தட்டிருச்சு, அதனால் பூலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் அங்கே போய் காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட சுந்தர மகிஷன் மேலே இருக்கக்கூடிய காதல் மோகத்தில் அவங்க தேவலோகத்தை கைப்பற்றினதை பற்றி மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவலோகத்தை விட சுந்தர மகிஷனோட இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதனால சுந்தர மகிஷன் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பூலோகத்துக்கு வரவும் செய்கிறாங்க. பூலோகத்துக்கு வந்த சுந்தர மகிஷனும் மகிஷியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. எல்லா காடுகளையும் மலைகளையும் சுற்றி அவங்க தெரிஞ்சு அவங்க காதல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க காதலின் விளைவாக நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கவும் செய்கிறாங்க. அந்த குழந்தைகள் தான் வந்து காடுகளில் இருக்கக்கூடிய காட்டெருமைகளாகவும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாமே மகாவிஷ்ணு பார்த்து ரொம்ப பணிவாக வணங்கி சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து தேவலோகம் அப்படிங்கிறது திரும்ப கிடச்சிருச்சு, அவ்வளோதான், மகிஷமுகிட்ட இருந்து எங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க, நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அமிர்த
அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. அதனால நீங்கள் அமிர்தத்தை அடையிறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவர்கள் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பார்க்கடலில் வந்து நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா அற்புதமான விஷயங்கள் வெளியே வரும். அதில் ஒன்று தான் வந்து அமிர்தம். அந்த அமிர்தத்தை குடித்தோம் அப்படின்னா நமக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் அசுரர்களை கூப்பிடணும். அசுரர்களோட உதவியால் நீங்கள் பார்க்கடலில் கடைஞ்சிங்க அப்படின்னா அமிர்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சமயத்தில் அசுரர்களுக்கு அமிர்தம் போகாமல் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வழிவகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவர்களும் சரின்னு சொல்லி அசுரரோட சமரசமாகி அவங்க பார்க்கடலை வந்து கடைஞ்சி அவங்க அமிர்தம் எடுக்கும். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து எப்படி பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் அப்படிங்கிறது எப்படி கிடைச்சிது, அந்த சமயத்தில் தேவர்களுக்கு மகாவிஷ்ணு எப்படி அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்தாரு, சிவபெருமான் எப்படி அசுரர்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இயல் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட தசாவதார சீரீஸில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட கூர்மாவதார வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, போய் பாருங்கள். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பார்க்கடலை கடைஞ்சி இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ அசுரர்களுக்கு கிடைக்காம தேவர்களுக்கு மட்டுமே வந்து இந்த அமிர்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. மோகினியோட அழகில் மயங்கி அசுரர்கள் எல்லாமே வந்து அவங்க மதிமயங்கி இருக்காங்க. அந்த சமயத்தை மகாவிஷ்ணு வந்து தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்கவும் செய்கிறாங்க. இப்படி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்ததை பற்றியும் அசுரர்களை ஏமாத்தினதை பற்றியும் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து சிவபெருமான் கேள்விப்படுறாரு. அப்படி மகாவிஷ்ணு நமக்கு தெரியாமல் எடுத்த இந்த மோகினி அவதாரம் எப்படி இருக்குது, நிறையா பேர் இந்த மோகினி அவதாரத்தை புகழ்ந்து தள்ளுறாங்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த மோகினியோட அழகு அப்படின்னா மயங்காதவங்க யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய மோகினியாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட சிவபெருமானுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. என்னடா இது, மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தை நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இந்த மோகினி அவதாரத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது, நம்ம நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக மகாவிஷ்ணுவை வந்து போய் பார்க்குறாரு. வைகுண்டத்துக்கு வந்து மகாவிஷ்ணு பார்த்த சிவபெருமான் வந்து கேட்குறாரு, எல்லாருக்கும் வந்து நீங்கள் புகழ்பெற்ற மோகினி அவதாரத்தை காமிச்சிங்க, எனக்கு மட்டும் ஏன் காமிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, அதுக்கு சிறப்பான நேரங்கள் வரணும்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன், கவலைப்பட கண்டிப்பாக நான் என்னோட மோகினி அவதாரத்தை உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படி சிவபெருமான் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்ட மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை சிவபெருமானுக்கு வெளிப்படுத்துவாரா? அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஏன் வந்து மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, இந்த மோகினி அவதாரத்துக்கும் சிவபெருமான் வந்து மோகினியை பார்க்கறதுக்கும் இந்த மகிஷமுகியை வதம் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சம்மந்தம்? அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறக்க போகிற குழந்தையால தான் மகிஷமுகிக்கு அழிவு அப்படிங்கிறது இருக்குது. இவங்க 2 பேருக்கும் எப்படி குழந்தைகள் பிறக்கும்? இது மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட்ஸை கண்டினியூஸாக பாருங்கள்.